ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, ஜெபமாலை மாதாவிற்காக விழா எடுத்து கொண்டாடுகிற இந்த தெய்வீக திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக லோயனா எலிசியத்தில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறுகிற இந்த அக்டோபர் மாத ஜெபமாலை மாத வணக்க மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்வு திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து இறைமக்கள், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நற்சுகத்திற்காக, இறை அருளுக்காக ஜெபிப்போம். இந்த பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்க, அவர்கள் குடும்பத்தில் நல்ல சுகத்தோடு இருக்கும்படியாக, படித்து முடித்த இளையோருக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும்படியாக, அதற்காக அவர்கள் நன்கு முயற்சி எடுக்கவும், மழை பருவ காலங்களில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். லோயலா பப்ளிகேஷனில் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இனிவர்களே, இந்த நாளிலிருந்து நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, நற்கருணை ஆசீர்வாதத்தை இந்த இடத்திலே நாம் தொடங்க இருக்கிறோம். அது அருள் மிகுந்த நிகழ்வாக இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை கடவுள் தரும்படியாகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இனியவர்களே, திருச்செபமாலை. இந்த திருச்செபமாலை விழா தொடக்கத்திலே திருவிழா, வெற்றியின் திருவிழா என்று தான் தொடங்கப்பட்டது. அன்னை மரியா திருச்சபைக்கு வெற்றி கொடுத்ததால் 1571 அக்டோபர் மாதம் 7வது நாளை வெற்றியின் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி 5ஆம் பையஸ் அவர்கள் அறிவித்தார். அந்த காலத்திலிருந்து மருவி திரு ஜெபமாலையின் விழாவாக இது மாறியது. ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது அன்னை வெற்றி தருகிறார் என்பது மூட நம்பிக்கை அல்ல. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், திருத்துதர்களோடு அன்னை மரியாவும் இணைந்து ஜெபிக்கிறார். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியார் உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுகிறார். எனவே அன்னை மரியாவோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ அந்த வாக்குறுதி நமக்கு வழங்கப்படுகிறது என்கிற நம்பிக்கையை தான் அது நமக்கு தெரியப்படுத்துகிறது. கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்குறுதியாக இருக்கலாம். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குறுதியாக இருக்கலாம். எல்லா விதமான ஆசீர்வாதத்தினுடைய வாக்குறுதிகளை கடவுள் தந்திருக்கிறார். கடவுள் தந்திருக்கிற வாக்குறுதி நமக்கு உறுதியாக வேண்டும் என்று சொன்னால், திருத்தூதர்கள் மேல்மாடியில் அன்னை மரியாவோடு இணைந்து ஜெபித்தது போல நாம் திருச்செபமாலையை ஜெபிப்பதன் மூலமாக, அன்னை மரியாவோடு இணைந்து ஜெபிப்பதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற உறுதியையும் நம்பிக்கையையும் இந்த திருச்செபமாலை விழா நமக்கு தருகிறது. இந்த நம்பிக்கையை உறுதி பெற, இந்த நம்பிக்கையில் ஆழப்பட, அன்னை மரியாவோடு இணைந்து ஆண்டவருடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள திருப்பலியிலே வர வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ பாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, உமது அருளைவும் பிள்ளைகளாகிய எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 12 முதல் 14 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலோமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும்
சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்றோர் மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மாலை ஜெபமாலை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபமாலை அன்னையின் திருவிழா வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, ஜெபமாலை எடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அன்னை நமக்கு நிறைவான வெற்றியை தருகின்றார்கள். எனவேதான் இது ஜெபமாலை வெற்றியின் மாலை என்று சொல்லப்படுகின்றது. ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு முன்பாக 1980ஆம் ஆண்டிலே மதுரை பக்கத்தில் உள்ள கர்மாத்தூரிலே எங்கள் கார்மேல் சபையில் உள்ள குரு மாணவர்களுக்காக ஒரு மெய்யியல் கல்லூரி கட்டுவதற்காக இடம் வாங்க வேண்டும் என்று அப்பொழுது இருந்த தந்தையர்கள் தீர்மானித்தார்கள். எனவே காலம் சென்ற அருட்தந்தை அலெக்சிஸ் ஆரோக்கியம் அவர்கள் மதுரையிலிருந்து கர்மாத்தூருக்கு பேருந்தில் சென்று அங்கிருந்து இறங்கி ஏறக்குறைய ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் இருக்கும் அந்த காட்டுப்பகுதியில் நடந்து சென்றார். அப்பொழுது நடந்து செல்கின்ற பொழுது அவர் ஜெபமாலை ஜெபித்து கொண்டே சென்றாராம். நான் இந்த ஜெபமாலை மாதாடத்தில் வேண்டினார், அம்மா நான் முடித்தலை ஜெபிக்கின்றேன், நான் இந்த ஜெபமாலை ஜெபிப்பு முடிப்பதற்குள்ளாக எனக்கு ஒரு இடத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி தந்தை அலெக்சிஸ் ஆரோக்கியம் அவர்கள் அந்த பேருந்து அந்த நிறுத்தத்திலிருந்து ஜெபமாலை சொல்ல தொடங்கினார். அந்த பகுதியில் நடந்து சென்றார். அந்த ஜெபமாலை முடிக்கின்ற பொழுது ஒரு பகுதியில் வந்து நின்றார். அந்த இடம்தான் இப்பொழுது எங்களுடைய மெய்யியல் கல்லூரி கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்திற்கு வந்தவுடன் ஜெபமாலை முடிந்தது. உடனடியாக அங்கிருந்து மக்களிடத்தில் விசாரித்து அந்த இடத்தை வாங்கினார்களாம். அன்புக்குரியவர்களே, இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அன்னையானவள் அந்த இடத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கின்றாள். எனவே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நிறைவான வெற்றியை நாம் ஒவ்வொருவருக்கும் அன்னை தருகின்றார். மரியே வாழ்க, மரியே வாழ்க சொல்லுங்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.
அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அன்னை நமக்காக ஒரு வெற்றியை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் சொல்லுவார்கள், பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுவார். காரணம், அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமானது ஒரு நல்லதொரு எதிர்காலமாக ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கின்றது. ஏறக்குறைய இங்கு அதிகமான பெற்றோர்கள் ஒவ்வொரு மாதம் வருகின்றீர்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு. எனவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த ஜெபமாலை எடுத்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய வாழ்வானது ஒரு வளர்ச்சியின் பாதையில் செல்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது ஜெயிப்பதற்கு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க எல்லாரும்? நேரம் இருக்கா? ஜெபமாலை சொல்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு வீட்டில் நேரம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் நேரம் இல்லை. காரணம், தொலைத்தொடர்பு சாதனங்களுக்குள்ளாக இன்றைக்கு நாம் மூழ்கி போய்விட்டோம். எனவே ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் முழுமையாக ஜெபிக்கின்ற பொழுது அன்னையினுடைய அருளையும் ஆசிரியும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அன்னையிடத்தில் நாம் விரும்பி கேட்பதெல்லாம் அவர் நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்றார்கள், நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். இன்றைய முதல் வாசலை பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது, அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அன்னை மரியாவோடு இணைந்து ஜெபிக்கின்ற வேளையிலே கடவுளுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கடந்து வருகின்றது. இல்லைங்க, கவனிங்கம்மா. எனவே நாம் முழுமையாக அன்னையோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அருள் நிறைந்த மரியே என்று நாம் ஜெபிக்கின்றோமோ அன்னை நம்மை குறித்து அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு அன்னையினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு. எனவே என்னுடைய நண்பர் குரு ஒருவர் சொல்லுவார், அவர் எல்லா நேரத்திலும் இந்த ஜெபமாலை சொல்லுவார். அதிகமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் உடனடியாக ஜெபமாலை எடுத்து ஜெபமாலை சொல்லுவார். அதே போல் ஒரு சில நேரங்களில் மன கஷ்டப்படுகின்ற பொழுது, ஒரு கவலையோடு பிரச்சனையோடு இருக்கின்ற பொழுதும் அந்த நேரத்தில் இந்த ஜெபமாலை எடுத்து சொல்லுவார். இந்த ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நிறைவான அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்வதாக அந்த தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அதே போல் நாம் எல்லா நேரத்திலும் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜெபமாலையானது புனித பியோ அவர்கள் சொல்லுவார்கள், ஜெபமாலை நமக்கு ஒரு ஆயுதம் என்று சொல்லுவார்கள். எனவே முழுமையாக ஜெபிக்கின்ற வேளையிலே அன்னையினுடைய பரிந்துரையை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே ஜெபிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கடந்து வருகின்றது. இதை நாம் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்றோம், எங்கே இருவர் மூவர் நாமத்தினாலே கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே நாம் முழுமையாக ஒரே மனதோடு எவ்வாறு அன்னை மரியாளும் அந்த சகோதர சகோதரி இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தார்களோ அதே போல நாம் ஒரே மனதோடு இணைந்து ஜெபிக்கின்ற வேளையிலே கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகின்றார். இந்த நற்செய்தியிலும் பார்க்கின்ற பொழுது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்துவதை பார்க்கின்றோம். அன்னையினுடைய வாழ்வு முழுமையாக ஒரு அருள் நிறைந்த வாழ்வாக இருந்தது. எனவேதான் அன்னையிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது அன்னை நமக்காக பரிந்து பேசி எல்லா தேவைகளையும் நிறைவாக நமக்கு பெற்றுத் தருகின்றார்கள். நாமும் கேட்கின்ற பொழுது இறைவன் கொடுப்பார். எப்பொழுதென்றால் நம்முடைய வாழ்வு முழுமையாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்வாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வழியில் நாம் வாழ்கின்ற பொழுது, கடவுளுக்கு ஏற்ற மக்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் நாம் கேட்பதற்கு மேலாகவே கொடுக்கின்றார். எனவே மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்றோம், அதிகாரம் 7 இறைவார்த்தை 7 பார்க்கின்றோம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவுகள் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்ற வேளையிலே இறைவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்து வழிநடத்துகின்றார். நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது அன்னை நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். காரணம், அன்னையினுடைய வாழ்வு ஒரு தூய்மையான வாழ்வாக இருந்தது. அதே போல் நம் ஒவ்வொருடைய வாழ்வுமே அன்னை மரியாளுடைய வாழ்வை போன்ற ஒரு தூய்மையான வாழ்வாக இருக்கின்ற பொழுது இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அன்னையினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அன்னை முழுமையாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். எல்லாம் கடவுளால் நிகழும் என்று இயலும் என்று சொல்கின்றார்கள்.
அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது சற்று தயங்குகின்றார்கள், இது எப்படி நிகழும் என்று சொல்லி. எனவே வானதூர் சொல்கின்றார், எல்லாம் கடவுளால் இயலும் என்று சொல்கின்ற பொழுது முழுமையாக அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி முழுமையாக இறைவனிடத்திலே சரணாகதி ஆகின்றார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனிடத்திலே சரணாகதி ஆகின்ற பொழுதும் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற வேளையிலும் இறைவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார். நாம் தொடக்க நூலை பார்க்கின்றோம், ஆபிரகாம் கடவுள் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தார். எனவேதான் அவரை நாம் விசுவாசனுடைய தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கின்றோம். அந்த அளவுக்கு ஆபிரகாம் கடவுள் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுள் அழைத்த பொழுது கூட எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அவர் அழைத்த இடத்திற்கு செல்கின்றார். அந்த வயதான காலத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையும் பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தயங்கவில்லை. கடவுள் கேட்கின்ற சொல்லி முழுமையாக கடவுளுடைய விருப்பத்திற்கு விடுகின்றார். அதே போல் யோபினுடைய நூலிலும் பார்க்கின்ற பொழுது யோபு அதிகமான துன்பங்களை சந்திக்கின்றார். அந்த துன்பங்களுடைய இறுதியில் அவர் சொல்லுவார், எல்லாம் கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் வாழ்த்து பெறுவார் என்று சொல்கின்றார். அவருடைய நண்பர்கள் சொல்வார்கள், கடவுள் உனக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்திருக்கின்றார், அவருக்கு எதிராக பேசு என்று சொல்கின்றவர்கள் இவ்வாறு சொல்லுவார், எல்லாம் கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் வாழ்த்து பெறுவார் என்று சொல்லி அவர் கடவுளையே சார்ந்திருக்கின்றார். கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலிலும் எல்லா நேரத்திலும் இறைவனை நாம் கரம் பற்றி பிடிக்க வேண்டும். அன்னை மரியாள் முழுமையாக இறைவனுக்கு தன்னையே கையளித்து இறைவனுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டார்கள். எனவேதான் அன்னை மரியாவை இறைவன் ஒரு சிறந்த கருவியாக மாற்றுகின்றார். ஒரு மீட்பரை இந்த உலகிற்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்னை மரியாவை ஒரு சிறந்த கருவியாக மாற்றி மீட்பரின் தாயாக மாற்றுவதை பார்க்கின்றோம். எனவே முழுமையாக அன்னை மரியாளை போன்று கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிந்து எல்லாமுடைய வார்த்தையின் நடக்கட்டும் என்று சொல்லி கடவுளுடைய விருப்பத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லா சூழலும் எல்லா நேரத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ்கின்ற வேளையிலே கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எனவே எல்லா சூழலும் எல்லா நேரத்திலும் நாம் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கூடிய மக்களாக வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய வாழ்வு பல்வேறு தேவைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஜெபமாலை ஜெபிக்கிற போது நம்முடைய வேண்டுதல்களை நாம் இணைத்தாலும் ஆண்டவருடைய மறை உண்மைகளை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய மறை உண்மைகளை சிந்திப்பது நம்முடைய எல்லா தேவைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை ஜெபமாலை ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களும் உணர்ந்திருப்பார்கள். எனவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நம் வாழ்வுக்கு தேவையான விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். நம்முடைய திருத்தந்தைக்காகவும் நமது மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகர் தந்தைக்காகவும் ஆயர்கள், குருக்கள், துறவியர் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். ஜெபமாலை ஜெபித்து அன்னையுடைய அருளை பெறுகின்ற அருள் பணியாளர்களாக, ஜெபமாலை வழியாக இறை அருளை, அன்னையுடைய அருளை எல்லோருக்கும் பெற்றுத்தருகின்ற பணியாளர்களாக அவர்கள் திகழ வேண்டுமாய் நாம் மன்றாடுவோம். இன்னும் அந்த அருள் தந்தையர்களை, இறைப்பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் கடவுளுக்காக அர்ப்பணித்த அவர்களுடைய பெற்றோருக்காக மன்றாடுவோம். பல்வேறு நிலைகளில் தங்களுடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். தம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவை பின் செல்பவர்தான் உண்மையான சீடர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விவிலியம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை. திருஜெபமாலையிலும் சிலுவை இருக்கிறது. அன்னையினுடைய புகழை, ஆண்டவருடைய மறையுண்மைகளை நாம் தியானிக்கின்ற போது அந்த திருச்சிலுவை தான் திருச்செபமாலையினுடைய மையமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் வருகின்ற சிலுவைகளை, நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்களை ஜெபமாலை ஜெபிக்கிற போது
அந்த திருச்சிலுவையில் நம்முடைய கரங்களை பற்றி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற இறைவார்த்தைக்கேற்ப திருச்சிலுவையை தாங்கியிருக்கிற அந்த திருச்செபமாலையை கையில் பிடித்து ஜெபிக்கிற போது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகிறது. நம்முடைய வாழ்வில் எதிர்கொள்கின்ற சவால்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கான அருளை அன்னை மரியாள் நமக்கு பெற்றுத்தருகிறார். சிலுவையின் அடியில் ஒரு தாய் தன்னுடைய மகன் தொங்குவதை பார்த்து கொண்டு நிற்கிறார் என்றால் அந்த தாய்க்கு இருந்த மன உறுதி ஜெபமாலை ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். பிள்ளை மருந்து குடிக்க வேண்டும் என்றால் தாய் எப்பாடுபட்டாவது அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை ஊட்டி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இல்லாத வாழ்வை அன்னை மரியாள் நமக்கு தர விரும்பவில்லை. அந்த துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு நிறைவான மாட்சியை பெற வேண்டும் என்பதே நம் அன்னையினுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த திருச்சிலுவையினுடைய ஆலயம் அன்னையின் மகிமையை பறைசாற்றக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது. சிலுவையின் அடியில் அன்னை மரியாள் நின்றார் என்பதுதான் அன்னை மரியாள் இந்த உலகத்தின் தாய் என்பதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் தாய் என்பதை இந்த கல்வாரி மலைதான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. எனவே இந்த திருச்சிலுவை ஆலயத்தில் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்ற நாமும் அன்னையினுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்னையின் பிள்ளை நான் மட்டும் அல்ல, இங்கிருக்கிற ஒவ்வொருவருமே அன்னையின் பிள்ளை. தேவையில் இருக்கிற ஒவ்வொருவருமே அன்னையின் பிள்ளை. அந்த ஒரு மனநிலையோடு தொடர்ந்து அன்னையின் வழியாக கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் நின்ற அந்த அன்பு அன்னையின் வழியாக நாமும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற, உயிர்ப்பின் மகிமையில் பங்கு பெற தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன்னது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதுகையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அப்போஸ்தலருக்கு பரிபாலகர் பேரருட்பணி மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். அன்பு தந்தை இறைவா, இதோ திருப்படத்திற்கு முன்னால் பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் முழந்தால் படியிட்டு செபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்தருளும். படிக்கின்ற பிள்ளைகள் இறை அறிவோடும் ஞானத்தோடும் படிக்க தேவையான அனைத்து ஆற்றலும் அவர்களுக்கு கொடுத்தருளும். அன்பு தந்தே இதோ இந்த நேரத்தில் நாங்கள் சிறப்பாக லோயலோ பப்ளிகேஷன் உள்ள உரிமையாளர் திரு பெருக்மான்ஸ் அவருடைய துணைவியார் மற்றும் அவருடைய பிள்ளைகள் மற்றும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள், அதனால் பயன்பெறுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அன்பு தகப்பனே, அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். உடைய தூய அவருடைய வழிநடத்தல் அவர்களோடு என்றும் இருக்கவும், நல்ல உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடு இருக்கவும். இதோ அந்த லோயலா பப்ளிகேஷனில் வருகின்ற புத்தகத்தை படிக்கின்ற பிள்ளைகள் நிறைந்த அறிவோடும் ஞானத்தோடும் படித்து நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற அவர்களுக்கு உதவி செய்யும். என்றென்றும் நீரே அவர்களுக்கு துணையாயிருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய அன்புக்கான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும்
உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவன். சிலுவையில் தொங்குகிற போது தன்னுடைய அன்னையை நம் அனைவருக்கும் அன்னையாக தந்தவர். அந்த அன்னையின் உடனிருப்பை உணர்ந்து துன்பங்களை தாங்கிக் கொண்டு
நிறைவான மாட்சியில் பங்கு பெற நம்மை அழைக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. அன்பார்ந்த அருள்தந்தையர்களே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்று நவம்பர் மாதத்தினுடைய அக்டோபர் மாதத்துடைய ஜெபமாலை வணக்கத்தின் மாதமாக இருக்கிறதுனால்
ஜெபமாலை அன்னை திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த திருவிழா அன்று தான் 2012 அக்டோபர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருசுமலையில் நம்ம ஜெபமாலை மாதா திருவிழா பூசை முடிந்து இந்த இடமானது நாங்கள் உறுதி செய்தோம். நாங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு வேண்டாம்னு சொல்லி எவ்வளவோ நான் நிகாரித்தேன். சின்னைய ஆரோக்கியம் அவர்களும் இந்த அண்ணன் இன்னாசியும் தான் சேர்ந்து கட்டாயப்படுத்தி இதை கொடுக்க வைத்தார்கள். அதுக்கு முந்தைய நாள் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு நிமித்தத்தையும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக வைத்து நான் சம்மதித்தேன். என்ன கனவு என்றால், பெரிய கூட்டம் இந்த இடத்தில் கூடுவதை நான் கண்டேன். பக்கத்தில் இருக்கிற ஊரணியில் மக்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஏதோ இந்த இடத்துல ஒரு புண்ணியம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு நான் சம்மதித்து அந்த இடத்தை வாங்குவதற்கு நான் அவளிடம் சம்மதம் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த நிகழ்வை போன மாதம் நடந்த திருவிழாவில் தான் எனக்கு முழுமையாக நான் கண்கூடாக பார்த்து நான் சந்தோஷமடைந்தேன். ஏனென்றால் போன மாதம் திருவிழாவுக்கு வந்த மக்கள் மட்டும் ஏறத்தாழ 7500 பேர். 7500 பேர். இது ஏதோ நான் கொஞ்சம் நிறைய 4-5 அருள் தந்தைகள் என்னிடம் பேசினார்கள். சார், நீங்கள் ஒரு சிறிய உதவி கொடுத்து மக்களை கூட்டு வருகிறீர்கள். அது கூட்டு வருவதால் வருகிற கூட்டம் கிடையாது. அது மிஞ்சினா ஒரு 1000 பேர் தான். 7500 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. இது 1000 பேர் எங்கே இருக்கிறது? ஒரு வண்டியை நிப்பாட்டி வேலாயுதபுரத்தில் நிப்பாட்டி வாங்க பாளையங்கோட்டைக்கு, அங்கே உங்களுக்கு சாப்பாடு தருவார்கள். போக வர நான் பணம் தருகிறேன்னு சொன்னால் யாரும் வருவாங்களா? எவ்வளவு மக்கள்! மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சின்ன முரண்பாடும் இருந்தது. சாப்பாடுக்கு தள்ளுமுள்ளு இருந்தது. ஆனால் எல்லோருக்கும் சாப்பாடு கிடைத்தது. அந்த கவுண்டரெல்லாம் அடித்து ஒடிச்சிட்டாங்க. கம்பெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியாது, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஆளுக்கு கூட ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இதில் படலை. அவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து நம்முடைய சிலுவையா அவர்கள் நம்ம திருச்சிலுவைநாதர் காப்பாற்றினார். இதுதான் உண்மை. நிறைய பேர் அடுத்த வருஷம் இப்படி வைக்காதீர்கள் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு இப்போதே நான் தயாராகிவிட்டேன். இடம் இப்போது இன்னும் 12 மாதம் இருக்கிறது. இப்போதே இடம் சுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். அந்த இடம் எந்த இடத்துல வைக்கிறது, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நேற்றே வந்து எல்லாம் பார்த்து அதற்குள்ள வேலைகள் ஆரம்பித்து விட்டோம். கடவுள் எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. போன வாரம் அருமையான ஒரு மெடிக்கல் கேம்பு நம்ம குருசுமலையில் நடந்தது. அப்பொழுது ஒருத்தர் என்னிடம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சொன்னார். எந்த ஊர் எனக்கு தெரியவில்லை. ஐயா, இந்த கோயிலை நீங்கள் கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் இடத்தில் வேறு ஒரு பெரிய கோயில் இருக்கிறது, உள்ளாரில் வேறு ஒரு கோயில் இருக்கிறது. மாதம் மாதம் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இப்படி செய்கிறீங்க? இந்த பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா குலசிரப்பரி காட்டில் 50 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கலாமே என்று என்னிடம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. கடவுள் எப்படியோ என்னை படைத்திருக்கிறார், ஏதோ என்னுடைய ஆசையை கொடுத்திருக்கிறார், நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். உண்மைதான். நான் பார்த்ததை, நான் அனுபவித்ததை நான் இந்த கோயிலில் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அருமையான ஆயுதங்கள், அருமையான பீட அமைப்புகள். ஒவ்வொரு 13 பூசை 12 மாதம் திருவிழா பூசை தான். இனிமேல் திருவிழா மாதிரி தான் நடக்கும். பார்க்கறதுக்கே கண்கொள்ளா அந்த அதில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு புரியும். அருமையான ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு தந்தை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். 1000 விண்ணப்பித்தேன். பரிபாலகர் தந்தை அவர்களும் சொல்லிட்டேன். அவர்கள் ஆறில் புறப்படும் தந்தை அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார்கள். தந்தையும் சந்தோஷமாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பார்த்தேன் என்று சொன்னால், எல்லா நாளும் ஒரே கதிர் பாத்திரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். முக்கியமான நாளுக்கு அதுக்குண்டு ஒரு பாத்திரம், மற்ற நாளுக்கு அது. ஏன்னா நாங்கள் அப்படி பார்த்தவர்கள். பெரிய கோயில் திருவிழா ஒரு புது இந்த திருவிழாவுக்கு ஆசீர்வாதத்துக்கு இந்த பாத்திரம் வைப்பாங்க, இந்த பாத்திரம் வைப்பார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். சிலுவை கோயில் திருவிழா இந்த கோயிலுக்கு ஆசீர்வாதத்துக்கு இந்த பாத்திரம் வைப்பார்கள் என்று பார்ப்போம். அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோடு நான் இருந்தேன். அந்த ஈடுபாட்டோடு நான் என்ன செய்கிறேன், நானும்
கடவுள் ஏதோ எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நடைமுறைப்படுத்துகிறேன். இந்த ஆசீர்வாதம் தருவதற்கு சம்மதித்த பங்கு தந்தையவர்களுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன். இந்த திருப்பலிக்கு நெடுந்தூரத்திலிருந்து 2 தந்தைகள் வந்திருக்கிறார்கள். நியாசி அவர்களும் அவளோடு வந்தவர்களும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது தந்தை செவேரி பங்கு போன மாதம் தான் யாருன்னே தெரியும். நானே கேட்டேன், பார்த்தா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். அப்படி சொன்ன நான் செவேரி பங்குசாமி அப்படி சொன்னார். அப்படி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் என்ன செய்கிறேன், எனக்கு சொன்னார்கள். எனக்கு 1000 அவர்களே ஒன்று சொன்னார்கள், அந்தோணி சாமியார்கள். உங்களை செவேரி பங்கு தந்தை அவர்கள் பெர்க்மான்ஸ் 2 நேரத்தில் சொன்னார். செவேரி பங்கு தந்தை அவர்கள் உங்களிடம் வந்து உங்களை சந்திப்பார்கள், நீங்கள் தட்டக்கூடாது, உள்ளாருக்கு வர வேண்டும், நான் வருவேன், நான் பூச வைப்பேன், நீங்கள் அங்கே வர வேண்டிய கொண்டார்கள். கடவுளை திட்டு அவர் மாறுதலாகி போய்விட்டார். சரியா? இது என்ன நடக்க போகிறது எது நம்ம பற்றி எல்லாம் கடவுள் பக்கத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. அதனால் அடுத்த மாத பூசை கிறிஸ்து அரசர் பெருவிழா பூசை, அதுக்கு அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் பூசை. இந்த கிறிஸ்துமஸ் பூசைக்கு முன்னால் அடுத்த மாதமே பைபிள் ரெடி ஆகிட்டா இந்த பூசைக்கு வரக்கூடிய அட்டண்டன்ஸ் கொடுக்கல. அப்போவே உங்களுக்கு அந்த போன வருஷம் கொடுத்தது மாதிரி பைபிள் தரப்படும். ஏன்னா டிசம்பர் மாதத்தில் கூட்டம் அதிகமாக இருக்க முடியாது. அதனால் வந்து இருக்கிறவங்க வாங்கி கொள்ளுங்கள். வராதவர்களுக்கு இருக்கிறத கொடுத்து காலி பண்ணி விடுவேன். சரியா? அதனால் நான் வரலை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கேட்டு இருக்கிறோம், இந்த மாதத்தில் வந்தால் அடுத்த மாதத்தில் நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்கும் பொழுதே பிச்சுமணி சாரை தருவார், இல்லை நானே தருவேன். அது தந்தையவர்களை உங்களுக்கு மனமாற 3 பேருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இப்போ தொடர்ந்து நமது ஆசீர்வாதம் நடைபெறும். இந்த ஆசீர்வாதம் தான் முழுமையாக நடக்கும். ஒரு எங்கே ஒரு சேசபையில் நியாச திருவிழா அன்னைக்கு இப்போ நிலைமை மாறிவிட்டது. முன்னால் எல்லோரையும் கூப்பிட்டுருப்பார்கள், ஆசிரியர்கள், ஊரில் இருக்கிற பெரியவங்களாம். என்ன தான் நடக்கும், அந்த கோயிலில் ஆசீர்வாதம் தான் நடக்கும். சாயங்காலம் ஆசீர்வாதம் முடிந்த பிற்பாடு தான் அவர்களுக்கு சிற்றுண்டி கொடுப்ப எங்களை அழைத்து கொண்டு போவார்கள். இந்த பழக்கம் இப்போ அங்கே கிடையாது. காலையில் சாப்பாடு கொடுத்து முடிக்கிறார்கள். ஆனால் சாயங்காலம் இருக்குமோ என்ன தெரியலை. ஆனால் அங்கே இருந்து மதுரையிலே நான் இருந்திருக்கிறேன், தேவக்கோட்டையிலே இருந்திருக்கிறேன். அந்த பழக்கம் இருக்குன்னா ஆசீர்வாதம் மிக நிறைவாக இருக்கும். அதனால் இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்து நற்கொடைநாதனுடைய ஆசிரியை நம்மை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்முடைய பங்கு தந்தைக்கு நான் சிறப்பாக நன்றி கூறுகிறேன். தந்தை இன்னாசி அவர்களே, நீங்கள் நெடுந்தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், தொடர்ந்து வாருங்கள். ஏன்னா 3 சாமியாரை வச்சு தான் இனிமேல் ஆசீர்வாதம். நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கடற்கரைகளில் தான் பார்த்துருப்பீங்க. இது அதே பழக்கத்தை நாங்கள் கொண்டு வருகிறேன். 3 சாமியார்களுக்கும் காப்பா போடுவார்கள். 3 சாமியார்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க, நமக்கு ஆசீர்வாதத்தில் பங்கு கொண்டு பூசை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆசீர்வாதம் அதை விட ஒரு பங்கு அதிகமாக நடக்கும். அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருளடையாளத்தில் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருச்சிலுவையின் அடியில் நின்ற அன்னை மரியின் உடனிருப்பையும் பாதுகாப்பையும் உணர்ந்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கபிரியல் தூதர் கன்னிமரியாளுக்கு தூதரித்ததை தியானித்து தாட்சியுடன் வாழ வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக,
உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே.
உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜெபம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். நாங்கள் தேவரிற்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோரும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமது திரு இருதய தண்டையில் இழுத்தருளும். உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் எல்லோரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டிற்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. சுவாமி, முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்தருளும். எல்லா நாட்டு மக்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை மட்டும் ஒரே குரல் சப்தமாய் திவ்ய இருதயத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதா காலமும் வருவதாக என்ற புகழ் இடைவிடாது ஒலிக்க கடவது. ஆமேன். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆன்ம சரீர நலனுக்காகவும் அவருடைய மீட்பு பணி நிறை ஞானத்தோடு நடைபெறவும், பங்கு தந்தை உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், மறை மாவட்ட பரிபாலகர் நல்ல சுகத்திற்காகவும் அவர் பணி சிறக்கவும், எங்கள் மறை மாவட்டத்திற்கு கூடிய விரைவில் புதிய ஆயர் கிடைக்கவும், இந்த திவ்ய நற்கருணையில் கலந்து கொண்ட அருள் தந்தையர்களின் நலனுக்காகவும்
அவர்களுடைய இறை பணி சிறக்கவும் இத்திருப்பலியிலும் தீவிய நற்கணையிலும் கலந்து கொண்ட இறை மக்கள் நல்ல சுகத்தோடு இருக்கவும் அவர்கள் செய்யும் தொழில் மிக சிறப்பாக இருக்கவும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நல்ல சுகத்திற்காகவும் அவர்கள் குடும்பத்தில் யாரேனும் சுகவீனம் இல்லாதிருந்தால் அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் படிப்பிற்காகவும் வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் இந்த பகுதியில் விவசாயத்திற்கு போதிய மழை கிடைக்கவும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் குழந்தை வரவேண்டி ஜெபிப்போருக்கு குழந்தை வரம் கிடைக்கவும் வெளியில் பயணம் செய்வோர் பாதுகாப்போடு வீடு திரும்பவும் வேண்டிக்கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ஆட்சி வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். மாந்துயரில் வருளனு மனதை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடியில் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஸ்துதிக்குரிய கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாத்திடுவோம் ஆருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாத்திடுவோம் ஆருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் ஆருமே. இந்த திவ்ய நற்கருணையை ஆசீர்வாதம் தந்த அருள் தந்த இஞ்ஞாசி அவர்களுக்கும் அவருடைய வலப்பக்கத்தில் இருந்து ஆசீர்வாதம் கொடுத்த அருள் தந்தை சிவேரி பங்கு தந்தை அவர்களுக்கும் இடது பக்கத்திலிருந்து ஆசீர்வாதம் கொடுத்த அருள் தந்தை கார்மல் சபை தந்தை அவர்களுக்கும் இந்த திருவழி வழிபாட்டிற்கு அருமையாக பாடல்கள் பாடி நம்மளை வழிநடத்திய சிறுவில்லிபுத்தூர் சார் அவர்களுக்கும் அதை பாடிய நம்ம ஊர் அருள் சகோதரிகளுக்கும் நன்றி. எழுந்து நிற்கவும். எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் பொருளாவி முற்றும் எந்தன் உடை பொருளாவி முற்றும் உன் புகழ் ஆதி மிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. மிக பரிசுத்தமான சேசந்த இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மிக சுவாமி. பரிசுத்தமான சேசந்த இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. மிக பரிசுத்தமான சேசந்த இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். எல்லோரும் அமரவும்.